हरि ओम श्रद्धा भक्ति ध्यान योग विदे वेदांत भास्कराय नमः। श्रद्धा च ध्यान योगश्च भक्तिश्च साधनं विदुः ब्रह्मात्म ज्ञान संप्राप्त्यैः नूनं वेदांत भास्करः। श्रद्धा भक्ति ध्यान योगश्च ब्रह्मात्म ज्ञाனம் प्रति साधनानि भवन्ति। இன்றைய தலைப்பு ஸ்ரத்தா யோகம், தியான யோகம், பக்தி யோகம் இவைகளை கொண்டு ஒருத்தன் ஆத்ம ஞானத்தை அடைகிறான். அஸ்மின் தினஸ்ய விஷயே பிரம்ம வித்யாயாः त्रीणि साधनानि. दिनाङ्कः जनवरी मासे 28 दिनः. श्रद्धा भक्तिः ध्यान योगा तवेहि इति कैवल्य श्रुतिः 1 and 2. 1-2 तत्व विजिज्ञासुः साधकः श्रद्धया भक्त्या ध्यान योगेन च परं ब्रह्म जानीयात्. आत्मानं सम्यक् अवगन्तुम् अत्र मन्त्रे साधकानां श्रद्धा भक्ति ध्यान योगः इति 3 साधनानि उपदिष्टानि. एतेषां साधनानाम् अर्थं पश्याम. ஆத்ம ஞானம் நன்கு அறிய வேண்டும், நன்கு ஆத்ம ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் அங்கு சாதகனுக்கு ஸ்ருதியானது 3 சாதனைகளை கொடுக்கிறது. இந்த 3 சாதனைகள் ஸ்ரத்தா பக்தி தியானம் என்ற 3 யோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் இன்று காண்போமாக. முதலில் ஸ்ரத்தா நாம குரு சாஸ்திர வாக்கியேஷு விஸ்வாசः. சத்குரு நாம் உபதேசே ஜிக்ஞாசோ पूर्ण विश्वासः भवेत्. वेदांत शास्त्र संदेशेषु अस्माकम् आदरः प्रतिः विश्वासः च भवेयुः. முதல் விஷயம் என்ன அப்படி என்றால் ஸ்ரவணம். ஸ்ரவணம் என்றால் ஸ்ரவணம் என்ற யோகத்தை தான் இங்கு ஸ்ரத்தா என்ற வாக்கியத்துடன் கூறப்படுகிறது. நன்கு குருவுடைய வாக்கியத்திலும் குருவுடைய சொல்லுக்கு இணங்கி அவன் நன்கு ஸ்ரவணம் செய்ய வேண்டும். சாஸ்திர தாத்பரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே வேதாந்த வாக்கியங்களை பயன்படுத்தும் பொழுது குரு சொல்படி நடந்து அந்த வேதாந்த வாக்கியங்களில் அபரிமிதமான மரியாதையும் விசுவாசமும் கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கேட்கப்படும் விஷயம் ஞானமாக மிளிரும். பக்திர் நாம பரமாத்மனி சத்குரௌ ச குரௌ வாதிக்யாம் சத்குரௌ பக்திர் இதஸ்ய ஆத்ம ஞானம் நைவ உதேதி குரு சேவா குரு பக்திஷ்ச கலு ஞான பிராப்தே பிராதானம் சாதனம். பக்திஹி என்று பொதுவாக சொல்லப்படும் பொழுது பரமாத்மாவிடத்திலும் குருவிடத்திலும் ஒரே பாலாக இருக்கக்கூடிய பக்தி. அந்த பக்தியினுடைய பலத்தினால் இங்கு என்ன ஆகிறது என்றால் கேட்கப்பட்ட தாத்பரியம், ஸ்ரவணத்தினால் கேட்கப்பட்ட ஸ்ரவண தாத்பரியத்தில் திருட புத்தி கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும். அதை உண்மை என்ற பூர்ண ஸ்ரத்தையுடன் உண்மைக்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து தன்னுடைய அனைத்து சம்சயங்களையும் நிவர்த்தி செய்வது பக்தி யோகம். தியான யோகோ நாம ஆத்மனः அனுசந்தானமேவ. चित्त शुद्ध्या ही आत्मनः ज्ञानं जायते न तु केवलेन शुष्क पांडित्येन. தியான யோகம் என்பது மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட ஞானத்தை தனக்கு தன்மயப்படுத்தி அனுசந்தானம் செய்வது. இந்த அனுசந்தானம் பலம் ஏற்பட வேண்டுமென்றால் சித்த சுத்தியானது இருக்க வேண்டும். இந்த சித்த சுத்தி தான் கேட்கப்பட்ட சாஸ்திர தாத்பரியத்தை ஒருவனுள் ஞானமாக பிறக்க வைக்கிறது. அது கேவலம் ஒரு காய்ந்த சிறகை போல இருக்கக்கூடிய பாண்டித்யத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏவம் திரிபிஹி சாதனைஹி சாதகः பரம் பிரம்ம விஜ்ஞாய கிருதார்த்தோ பவதி. இவ்வாறு ஸ்ரத்தா யோகம், பக்தி யோகம், தியான யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை கொண்டு ஒருவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாகி விடுவான். ஓம் ஸ்ரத்தா பக்தி தியான யோக விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.